தக்காளி தண்ணி சட்னி சொல்றாங்க. எத்தனையோ தக்காளி சட்னி சாப்பிட்ருப்பீங்க. எங்கள் ஊர் தக்காளி தண்ணி சட்னி சாப்பிட்ருப்பீங்களா என்னன்னு தெரியாது. இது ரொம்ப ஈஸி. எங்கள் கொங்கு நாடு சைடெல்லாம் வந்து கோயம்புத்தூர், முக்கியமாக கோயம்புத்தூர்லாம் வந்து இந்த தக்காளி தண்ணி சட்னி அடிக்கடி செய்வோம். நல்லா சுட சுட இட்லி, தோசை, சப்பாத்தி, ஆப்பம் எல்லாத்துக்கும் இது செட் ஆகும். ரெசிபி பார்க்கும்போது வண்டி கடையிலாம் வந்து தள்ளி வண்டி கடையிலாம் பார்த்தீங்கன்னா இட்லி தோசைக்கு இது ஈஸிங்க. தக்காளி என்ன பண்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் கொதிக்க தண்ணில வேக வச்சிடறாங்க. வேக வச்சுட்டு அந்த ஸ்கின்னை பீல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அரைக்கிறாங்க. ஏன் அப்படி அரைக்கிறாங்க, என்ன காரணம்? தோல் எடுத்துட்டு அரைச்சோம்னா வந்து அந்த சட்னி வந்து நைஸா இருக்குங்க. அதோட நம்ம வந்து பருப்பு இதெல்லாம் எதுவுமே போடுறதில்ல. அதோட மஞ்சத்தூள், மிளகாத்தூள் தான் போடுறோம். அதனால வந்து தண்ணியாட்டா இருக்கும், நைஸா இருக்கும், தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். ஸோ அதில் என்னென்ன போட்டுலாம் தாளிக்கிறாங்க? மசாலா வந்து பர்டிகுலராக வந்து மல்லித்தூள், மிளகாத்தூள்லாம் போட்டு எப்போ வந்து இந்த தக்காளி சட்னி கம்ப்ளீட் பண்ணுறோம்? இதுக்கு வந்து பொருள் வந்து ரொம்ப குறைவாக தான் போடுறோம். வெங்காயம், தக்காளி வீட்டில் இருந்தாவே போதும். இந்த மாதிரி தக்காளி தண்ணி சட்னி செய்யலாம். சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு பட்டகாசமாக இருக்கும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி, ரொம்ப ஈஸி ரெசிபி, ரொம்ப நல்லா இருந்தது. நான் 2 இட்லி சாப்பிட்டேன் ஃபர்ஸ்ட் ஷூட் பண்ணும்போது. ஷூட் முடிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா 4 இட்லி சாப்பிட்டேன் நான். சப்போஸ் நம்ம ஊர்ல மல்லித்தூள், மஞ்சத்தூள், மிளகாத்தூள் எது இல்லைனாலும் சாம்பார் தூள் கூட ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். அப்படி பிசைஞ்சு சாப்பிடணும். தொட்டு சாப்பிடக்கூடாது, இது பிசைஞ்சு சாப்பிடுங்க. எப்படி புளிப்பு, காரம் அந்த மாதிரி 100 உண்மை அவங்க சொல்றது. 100க்கு 100 நீங்க சொன்னது உண்மை. இது சாப்பிடும்போது அந்த தக்காளியோட டேஸ்ட் அந்த பச்சையை சாப்பிட்டா புளிப்பு இருக்கும். இது கொதிச்ச பிறகு அந்த ஸ்மெல் போயிடுது. அந்த போட்டு அந்த மிளகாத்தூள், மல்லித்தூள், தனியாத்தூள், அதுக்கப்புறம் அந்த கொத்தமல்லி, கருவேப்பிலை, ஃபர்ஸ்ட் கிளாஸ். வெரி குட். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.